ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தை வைத்தே தகப்பனார் என்ன தொழில் செய்கிறார் என்பதை தெள்ள தெளிவாக சொல்ல முடியும். அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப ஒருவருக்கு ஜாதகம் இல்லைன்னாலும் அவங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தை வைத்து அவர் என்ன தொழில் செய்கிறார் என்பதை நம்ம தெளிவாக சொல்லலாம். இப்ப உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்துல பிறப்புகால ஜாதகத்துல பாருங்க, தந்தையார் என்ன தொழில் செய்யறாருங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப சூரியன் தந்தையாரை குறிக்கக்கூடிய கிரகம். அதே போல சிம்மங்கிறது தந்தையாரை சொல்லக்கூடிய ஒரு வீடு. அதே போல லக்னத்துக்கு 9ஆம் இடங்கிறது தந்தையாரை சொல்லக்கூடிய இடம். அப்ப தந்தையார் ஒரு குழந்தைகள் ஜாதகத்துல தந்தையார் என்ன தொழில் செய்யறாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒன்னு சூரியனோட எந்த கிரகம் குடியிருக்குன்னு பாருங்க, இல்லைன்னா சிம்மத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க, இல்லைன்னா 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ, இல்லைன்னா 9ஆம் அதிபதியை எந்த கிரகம் பார்க்குதோ, இல்லைன்னா 9ஆம் அதிபதி எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தோட தந்தையார் கட்டாயம் செய்வார். இதை நம்ம தெளிவா சொல்லலாம். இப்ப உங்களுடைய குழந்தைகள் ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்துல சூரியன் செவ்வாயோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க. பார்த்த உடனே உங்க தந்தையார் போலீஸ்ல இருக்கிறாரு, ராணுவத்தில் இருக்கிறாரு, இல்லைன்னா சிவில் சார்ந்த தொழில் செய்யறாரு, எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில் செய்யலாம், இல்லைன்னா ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்யலாம், கனரகம் சார்ந்த தொழில் செய்யலாம், இல்லைன்னா உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்த உடனே சொல்லிவிடலாம். அப்ப சூரியன் எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தோட தந்தையார் செய்வார், அவ்வளவுதான். இல்லைன்னா சிம்மத்துல அதே செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப சூரியனோட செவ்வாய் கொள்ள சிம்மத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க. அப்ப பாருங்க, அப்பவும் தந்தையார் போலீஸ்ல இருக்கலாம், ராணுவத்தில் இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் வேலை செய்யலாம், இல்லைன்னா சிவில் சார்ந்த வேலை செய்யலாம், இல்லைன்னா கனரகம் சார்ந்த வேலை செய்யலாம், உணவு சார்ந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிடலாங்க. இல்லைன்னா லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க, அதுவும் தந்தையார் உணவு தொழில் செய்யறாரு அப்படிங்கிறத சொல்ல முடியும். தந்தையாருக்கு உணவு சார்ந்த தொழில் வருது, தந்தையாருக்கு அதிகார தொழில் இருக்கு, தந்தையாருக்கு எலக்ட்ரிக்கல் சிவில் அந்த செவ்வாயினுடைய காரகத்தோடு தான் செய்வார். இல்லைன்னா 9ஆம் அதிபதியோட செவ்வாய் இருந்தாலும் அந்த செவ்வாயினுடைய காரகத்தோட தந்தையார் செய்கிறார் அப்படின்னு டக்குன்னு சொல்லிவிடலாம். அதே போல சூரியன் சந்திரனோட சேர்ந்திருக்குன்னு வச்சுங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்துல சூரியன் சந்திரனோட சேர்ந்திருக்கு. சந்திரங்கிறது ஒரு பயண கிரகம். அப்ப தந்தையார் டெய்லி சம்பாதிக்கக்கூடியவரா இருப்பார், ஏன்னா அது ஒரு தினக்கிரகம். அப்ப டெய்லி வருமானம் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார் உங்க தந்தை அப்படின்னு சொல்லிவிடலாம். இல்லைன்னா அவர் உணவு தொழில் செய்யறாரு, இல்லைன்னா பயணம் சார்ந்த தொழில் செய்யறாரு, ஒரு இடத்துல நிலையா அவர் தொழில் செய்யல, அடிக்கடி வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டு வராரு அப்படின்னு பார்த்த உடனே சொல்லலாம் சூரியனுடைய சந்திரன் சேர்ந்திருந்தா. இல்லைன்னா சூரியனுடைய வீட்டுல சந்திரன் இருந்தாலும் சரி, சிம்மத்துல சந்திரன் இருந்தாலும் தகப்பனார் பயணம் சார்ந்த தொழில் செய்யறாரு, டெய்லி வருமானம் பார்க்கக்கூடியவரா இருப்பாரு அப்படின்னு பார்த்த உடனே சொல்லிடலாம். இல்லைன்னா 9ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தந்தையார் பயணம் சார்ந்த தொழில் தான் செய்யறாரு, உணவு சார்ந்த தொழில் செய்யறாரு, இல்லைன்னா நீர் சார்ந்த தொழில் செய்யறாரு அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு சொல்லிவிடலாங்க. அதே போல குரு இருக்கிறாருன்னு வச்சுங்க, சூரியனோட குரு சேர்ந்திருக்கிறார், அந்த குருவோட காரகத்தோட தந்தையார் செய்வார், அவ்வளவுதான். சூரியனோட குரு சேர்ந்தா தந்தையார் ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பேங்க்ல வேலை பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு பணம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது தொழில் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது அறநிலை சார்ந்த ஒரு கோயில் நிர்வாகம் சார்ந்த ஒரு பணி செய்யலாம். அப்ப ஏதாவது நேர்மையான ஒரு தொழில் பண்றாரு, ஒரு கௌரவமான தொழில் பண்றாரு, இல்லைன்னா ஒரு இனிப்பு சார்ந்த தொழில் பண்றாரு இப்படி சொல்லிவிடலாங்க. சூரியன் குருவோட சேர்ந்திருந்தா தகப்பனார் ஒரு அதிகாரியா இருக்கிறார், ஒரு கௌரவமான தொழில் பண்றாரு, அதே போல மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு தொழில் பண்றாரு அப்படிங்கிறத சொல்லிவிடலாங்க. இல்லைன்னா சிம்மத்துல குரு இருந்தாலும் சரி, தகப்பனார் ஒரு அதிகாரியா இருக்கிறாரு, தகப்பனார் ஸ்வீட் கடை வச்சிருக்கிறாரு, தகப்பனார் டீச்சரா இருக்கிறாரு, ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, இல்லைன்னா மத போதகரா இருக்கிறாரு, இல்லைன்னா ஒரு பேங்க்ல வேலை பார்க்கிறாரு, பணம் புழங்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கிறாரு இப்படி சொல்லிடலாங்க. இல்லைன்னா 9ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அந்த குருவோட காரகத்தோட நம்ம சொல்லலாம். 9ஆம் அதிபதியோட குரு சேர்ந்திருந்தாலும் அந்த குரு பகவானுடைய காரகத்தோட தகப்பனார் கட்டாயம் செய்யலாம். அதே போல சூரியனோட புதன் குடியிருக்குன்னு வச்சுங்க, அந்த புதனுடைய காரகத்தோட தந்தை செய்வார். புதன்கிறது என்ன? வியாபாரம். புதன்கிறது கம்ப்யூட்டர், புதன்கிறது கணக்கு, புதன்கிறது கமிஷன், புதன்கிறது ஆடிட்டிங், புதன்கிறது தகவல் தொடர்பு, இது சார்ந்த தொழில் பண்ணுவார்.
தந்தையார். இல்லைன்னா 9ல் புதன் இருந்தாலும் சரி, அந்த புதனுடைய காரக தொழில தந்தையார் கட்டாயம் செய்யலாம். இல்லைன்னா 9ஆம் அதிபதியோட புதன் சேர்ந்திருக்காருன்னு வச்சுங்க, தந்தையார் வியாபாரம் பண்றாரு, கமிஷன் தொழில் பண்றாரு, கணக்கு சார்ந்த தொழில் பண்றாரு, கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் பண்றாரு அப்படின்னு டக்குன்னு சொல்லிவிட முடியும். முக்கியமா புதன்கிறது வியாபாரம் சார்ந்த தொழில் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல சூரியனோட சுக்கிரன் கூட்டியிருக்கிறாரு வச்சுங்க. சுக்கிரங்கிறது யாரு? வாகனக்காரகன். தந்தையார் வாகனம் சார்ந்த தொழில் பண்றாரு, இல்லைன்னா உணவு சார்ந்த தொழில் பண்றாரு. சுக்கிரன் உணவுலையும் வரும். இல்லைன்னா கட்டடம், முக்கியமா கட்டடம், ஏன்னா சுக்கிரன் கட்டடக்காரகன். அப்ப சிவில் சார்ந்த தொழில் வந்து தந்தையாருக்கு உண்டு. இல்லைன்னா வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றாரு, இல்லைன்னா அழகு சாதனம் சார்ந்த தொழில் பண்றாரு, இல்லைன்னா ஒரு பாருங்க அரிசி சம்பந்தப்பட்டது, உணவு தானியம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றாரு. அந்த சுக்கிரனுடைய காரக தொழில கட்டாயம் சொல்லலாம் நம்ம. இல்லைன்னா சுக்கிரன் வந்து என்ன, பணத்தை சொல்லக்கூடிய கிரகம், வட்டி கடை வச்சிருக்கிறாரு, பணம் கொடுத்து வாங்குற தொழில் பண்றாரு. அப்ப சூரியனோட சுக்கிரன் கூடியிருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்துல. முக்கியமா வண்டி வாகன தொழில், இல்லைன்னா சிவில் சார்ந்த தொழில், இல்லைன்னா பணம் புழங்கக்கூடிய தொழில், இதுலதான் ஏதாவது செய்வார் அப்பா. இல்லைன்னா சிம்மத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கீங்க. சிம்மத்துல சுக்கிரன் இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்துல பாருங்க, அப்பா உணவு தொழில் செய்யறாரு, அப்பா வட்டி கடை வச்சிருக்கிறாரு, அப்பா வாகன தொழில் செய்யறாரு, அப்பா சிவில் சார்ந்த தொழில் செய்யறாரு அப்படிங்கறத தெளிவா சொல்லலாம். இல்லைன்னா 9ஆம் அதிபதியோட சுக்கிரன் கூடியிருக்கான்னு வச்சுங்க. இல்லைன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் சரி, அந்த சுக்கிரனுடைய காரக தொழில தான் தந்தையார் செய்ய முடியும். வேற எந்த தொழிலையும் தந்தையார் செய்ய முடியாது. இல்லைன்னா சூரியனோட சனி கூடியிருக்குன்னு வச்சுங்க. சனிங்கிறது என்ன? மக்கள் தொடர்புடைய கிரகம். இப்ப பெரும்பாலான ஜாதகத்துல பாருங்க, இப்ப ஒருவர் வெளிநாட்டுல இருக்காருன்னு வச்சுங்க, அவங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்துல பாருங்க சூரியனுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கும். அந்த பிள்ளைகள் ஜாதகத்தை பார்த்த உடனே தந்தையார் வெளிநாட்டுல இருக்காருன்னு சொல்லிவிடலாம். சூரியனுக்கு 7ல நேர சனி இருக்கும் பாருங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்துல சூரியனுக்கு 7ல சனி இருக்கும். ஏன்னா சனிங்கிறது ஒரு அந்நிய கிரகம், அது சூரியனை பார்க்குது. அப்பா அயல்நாட்டுல இருக்கிறார். இல்லைன்னா அப்பா வந்து சூரியனோட சனி சேர்ந்துருக்குன்னு வச்சுங்க, அப்பா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறாரு, இல்லைன்னா மக்கள் தொடர்புடைய ஒரு தொழில் செய்யறாரு, இல்லைன்னா விவசாயம் சார்ந்த தொழில் பண்றாரு, இல்லைன்னா பழைய இரும்பு கடை வச்சிருக்கிறாரு. அந்த சூரியன் வந்து சனியோட சேர்ந்த சனியுடைய காரக தொழில கட்டாயம் தந்தையார் செய்வார். அந்த சனி எந்த அளவுக்கு பலமா இருக்கோ அந்த அளவுக்கு பலமா இருக்கும் தொழில. அந்த அளவுக்கு அந்த சனி வந்து கொஞ்சம் பலம் குறைவா இருந்தா அந்த அளவுக்கு தொழில கொஞ்சம் பலம் குறைவா ஒரு நீச்ச தொழிலா இருக்கும். அவ்வளவுதான். அதே போல சிம்மத்துல சனி இருந்தாலும் சரி, ஜாதகருடைய அப்பா வந்து மக்கள் தொடர்புடைய தொழில் செய்யறாரு, இல்லைன்னா வந்து ஒரு கனரக இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறாரு, வெளிநாட்டுல இருக்கிறாரு, அந்நியர்களால ஆதாயம் இருக்கு, கடின உழைப்பாளி, அப்பா விவசாயம் பண்றாரு அப்படின்னு சிம்மத்துல சனி இருந்தாலே சொல்லலாம். இல்லைன்னா 9ஆம் இடத்துல சனி இருந்தாலும் பாருங்க தந்தையாருக்கு அந்த சனியுடைய காரக தொழில் அமையும். 9ஆம் அதிபதிய சனி கூடியிருந்தாலும் 9ஆம் அதிபதியை சனி பார்த்தாலும் அந்த சனியினுடைய காரக தொழில் தந்தையாருக்கு கட்டாயம் கிட்டும். அடுத்தது ராகு. இப்ப ராகு வந்து சூரியனோட குடியிருன்னு வச்சீங்க, அந்த ராகுனுடைய காரக தொழிலை தந்தையார் செய்வார். ராகுங்கிறது என்ன? ஒரு வெளிநாட்டு கிரகம், ஒரு அந்நிய கிரகம். அப்ப தந்தையார் வந்து அந்நிய நாட்டில் இருக்கிறாரு, கமிஷன் தொழில் பண்றாரு, இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில் பண்றாரு. சூரிய ராகுவோட பொண்ணா அப்பா கரண்ட் சம்பந்தப்பட்ட தொழிலும் செய்வாரு. இல்லைன்னா ஒரு டீச்சரா கூட இருக்கலாம். நிறைய பிள்ளைகள் ஜாதகத்துல சூரிய ராகுவோட கூடுறவங்களுக்கு ஒரு ஆசிரிய பணியும் கிடைக்குதுங்க. அதே மாதிரி சந்திர ராகுவோட கொண்டாலும் தாய் வந்து ஆசிரிய பணி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சூரியன் வந்து ராகுவோட கொண்டா ராகுவோட காரக தொழில பாருங்க தந்தையார் செய்வார். கமிஷன் தொழில், அது மாதிரி ரசாயனம் சார்ந்த தொழில், புகைப்படம் சார்ந்த தொழில், இதெல்லாம் பாருங்க தந்தையாருக்கு அமையும். அதே போல சிம்மத்துல ராகு இருந்தாலும் அந்த ராகுவோட காரகத்தோட தந்தையார் செய்வார். இல்லைன்னா 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி, 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகுவோட சேர்ந்து இருந்தாலும் ராகுவோட காரகத்தோட தந்தையார் கட்டாயம் செய்வார். அதே போல சூரியன் கேதுவோட குடியிருக்குன்னு வச்சுங்க, தந்தையார் அரசியல்ல இருப்பார், தந்தையார் மருத்துவரா இருப்பார், தந்தையார் தெய்வீக பணிகளில் ஈடுபட்டு இருப்பார். தந்தையாருக்கு பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். தந்தையார் பாருங்க கோயில் பணி, கோயில் அர்ச்சகர், இல்லைன்னா வந்து ஏதாவது கோயில்ல ஒரு வியாபாரம் பண்றது, இது போன்ற ஒரு தொழில் அமையுங்க. நிறைய ஜாதகத்துல சூரியன் கேது கூடுறவங்க எல்லாருமே பாருங்க
இந்த மருத்துவராக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே அவருடைய பிள்ளைகள் ஜாதகத்தில் சூரியன் கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்கும். கேதுங்கிறது ஒரு மருத்துவ கிரகம், கேதுங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் கிரகம். சூரியன் கேது சம்பந்தப்பட்டாலே தந்தையார் கம்ப்யூட்டர் வேலை செய்கிறாரு, இல்லைன்னா ஒரு மருத்துவர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறாருன்னு தெளிவாக சொல்லலாம். இல்லைன்னா நிறைய பேர் அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்க சூரியன் கேதுவோட சேர்ந்திருக்கும். பிள்ளைகள் ஜாதகத்தில் சூரியன் கேதுவோட தான் சேர்ந்திருக்கும். அப்ப சூரியன் கேதுவோட பொண்ணா கேதுவோட காரகத்தொழில தந்தையார் செய்யலாம். இல்லைன்னா சிம்மத்தில் கேது இருந்தாலும் சரி, தந்தையாருடைய அப்பா ஜோதிடம் பார்க்குறாரு, இல்லைன்னா ஒரு மருத்துவராக இருக்கிறாரு, இல்லைன்னா கம்ப்யூட்டர் தொழில் பண்ணுறாரு, இதை சொல்லலாம். இல்லைன்னா 9ஆம் இடத்துல கேது இருந்தாலும் சரி, 9ஆம் அதிபதி கேதுவோட சம்மந்தப்பட்டிருந்தாலும் கேதுவோட காரகத்தொழில தந்தையார் செய்ய முடியும். அப்ப பாருங்க, உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்துல தகப்பனார் என்ன தொழில் செய்யறாரு அப்படிங்கிறத பார்த்த உடனே நம்ம சொல்லலாம். சூரியனை வச்சு சொல்லலாம், இல்லைன்னா சிம்மத்துல எந்த கிரகம் இருக்கு அதை வச்சு சொல்லலாம், இல்லைன்னா 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கு, 9ஆம் அதிபதி எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கோ அதை வச்சு தந்தையார் என்ன தொழில் செய்யறாரு அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக நம்ம சொல்ல முடியும். அதே போலதான் தாயாருக்கும் அப்படிதான். சந்திரங்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப சந்திரன் எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு, இல்லைன்னா சந்திரனுடைய வீடான கடகத்துல எந்த கிரகம் இருக்கு, இல்லைன்னா 4ஆம் இடம் தாயாரை குறிக்கூடிய இடம் பாருங்க, 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கு, 4ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குது, அதை வச்சு தாயார் இந்த தொழில் செய்யறாரு அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்துல பார்த்த உடனே உங்களுடைய தந்தையார் என்ன தொழில் செய்யறாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். இப்ப ஒரு குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குன்னு வச்சுங்க, தந்தையாருக்கு இல்ல தாயாருக்கு ஒரு குழப்பம் இருக்குன்னு வச்சுங்க, அப்பா என்ன தொழில் செய்யலான்னு. உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்தை வைத்தே தந்தையார் என்ன தொழில் தான் செய்யறாருங்கிறத நம்ம உறுதிப்பட சொல்ல முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்க கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.